ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லா டிசைன்ஸ். ஜர்தூசி 50 டே சேலஞ்சில் இன்றைக்கி டே 8 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எப்படி நீடியில் ஹேண்டில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது எனக்கு டாப் பார்ட்டு, டாப்லேருந்து நான் பாட்டம் வரணும். ஸோ டாப்லேருந்து நான் பாட்டம் வரணும்னா என்னோடய நீடியில் நான் 90 டிகிரியில் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி தான் ஹோல்ட் பண்ணணும். 90 டிகிரியில் பக்காவாக 90 டிகிரியில் தான் நான் ஹோல்டு பண்ணணும். இந்த மாதிரி சாய்ச்சி நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணும்போது, த்ரெட் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, செயின் ஸ்டிச் எடுக்கும்போது இந்த மாதிரி சாய்ச்சி இழுத்து எடுப்பீங்க. அந்த மாதிரி எடுக்காமல் வெறும் ஸ்ட்ரெயிட் லைனாக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் நான் 90 டிகிரியில் தான் நான் நீடியில் ஹோல்டு பண்ணணும். ஸோ ஒரு தடவை நான் ஸ்டிச்சு போடும்போதும் இந்த டிப்பு பாருங்கள், இந்த டிப்பு வந்து என்ன நோக்கி தான், அதாவது டாப்லேருந்து பாட்டம்னா இந்த டைரக்ஷன்லேயே தான் இருக்கணும். இந்த டைரக்ஷன்லேயே தான் நீடில் வந்து வந்துட்டுருக்கணும். நமக்கு பேக்கு திரும்பும்போது இப்படி போயிட்டு அகைன் எனக்கு இப்படி வந்துடணும். ஸோ 90 டிகிரியில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேருந்து எடுத்து இங்கே நான் கொடுக்கும்போது இப்படியே இருந்து இப்படி ரொட்டேட் பண்ணுவோம். எய்தர் ரைட் பண்ணுவோம் இல்லை லெஃப்ட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அகைன் நான் எடுக்கும்போதும் நீடிலோட டிப்பு வந்து பார்த்திங்கன்னா என்ன நோக்கி பாட்டம் சைடே தான் வந்துக்கிட்டு இருக்கணும். அப்படி வரும்போது தான் ஜர்தூசியில் உங்களுக்கு பிசிறு வராது. அதனால தான் நீங்கள் பிகினராக இருக்கும்போதே நான் நீடியில் வந்து 90 டிகிரியில் ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸ்ட்ரெயிட்டாக ஹோல்டு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் நமக்கு ஜர்தூசி வந்து கம்ஃபர்டபுளாக வரும். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் இப்படி சாய்ச்சி பழகிட்டீங்கன்னா ஜர்தூசி வந்து உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணுங்கள், நீடியில் 90 டிகிரியில் ஹோல்டு பண்ணுங்கள். தேங்க்யூ.